அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஃபோட்டோவை பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கிறது, அதை பற்றிய வீடியோ தான். இந்த வீடியோவை நடுவில் எங்கேயும் கட் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஏற்றான் பண்ணுவோம். அதில் இந்த மாதிரி பிசுறு மாதிரிலாம் வரும். அது ஃபோட்டோவுக்கு அந்தளவுக்கு அசிங்கமாக இருக்கும், நல்லாவும் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி சூப்பரான முறையில் உங்களோட பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு. அந்த லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுளில் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். நீங்கள் இப்படி டைரெக்டாக கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்தாலும் சரி, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரிமூவ் பிஜி அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் டைரெக்டாக உங்கள் கேலரிக்கு போவோம். அங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு எடிட் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இதில் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபோட்டோ நான் சாம்பிளுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவையே வச்சு யூஸ் பண்ணியும் பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த செகண்டே அப்லோடிங் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது நம்ம கிராப் பண்ணது, பேக்ரவுண்ட் க்ளீன் பண்ணது மேலே இருக்குது. கீழே எடிட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 டிசைன் காட்டும். ஃபஸ்ட்டு இது வந்து பிளர்ரு, உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காட்டும். அது வேணுனாலும் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு நம்ம வைக்கிறது. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதில் நிறையா பேக்ரவுண்டு ஸ்டில் இருக்குது. இது தினமும் ஒரு சில ஸ்டில் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியே ஸ்டில்ஸ் இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டில்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பேக்ரவுண்டு கொடுத்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மூணாவதாக கீழே இருக்கிறது கலர். பேக்ரவுண்டில் வெறும் கலர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்குவோம். அடுத்தது கலர்ஸ். கீழே இருக்க கலர்ஸ் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கிற மாதிரி வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு மேலே ரைட் சைடு டாப்பில் இருக்க அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரிக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் ஏற்றி கஷ்டப்பட்டு அதை கிராப் பண்ணி பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் ரொம்பவும் ஈஸியாக இந்த ஒரு கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.